படம் போடுறேன். ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை 50,000 பேர். ஓகேங்களா? இதில் 40% ஆண்கள், 20% குழந்தைகள், மீதம் உள்ளவர்கள் பெண்கள். ஓகேவா? இதில் மொத்தமே 2 கேட்டகரி. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஆண்கள் இருக்கும், அப்புறம் பெண்கள் கேட்பாங்க. ஆண்கள் கொடுத்துட்டு ஆண்கள் இருக்கும், பெண்கள் கேட்பாங்க, அந்தமாரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஓகேவா? 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஆண்களும் கொடுத்துருக்காங்க, பெண்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் குழந்தைகள் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இது வந்து பார்த்தோன்னா 3 கேட்டகரியாக நம்ம பிரித்து போடணுமா? முழு பர்சன்டேஜ் என்னன்றது பாருங்கள். முழு பர்சன்டேஜ் 50,000. 50,000 தான் 100ன்னு வச்சுங்க. 50,000 100ன்னு வச்சுங்க. இதில் 40% வந்து பார்த்தோன்னா ஆண்களாம், 20% வந்து பார்த்தோன்னா குழந்தைகள். ஓகேவா? 20% குழந்தைகள். மீதமுள்ளவர்கள் யாராம்? மீதமுள்ளவர்கள் இது மொத்தத்தையும் டோட்டல் கூட்டிங்க. டோட்டல் கூட்டினா 60% வருதா? இதில் மீதம் உள்ளவர்கள் யாருன்னா பெண்களாம். அப்போ இது எதுலேருந்து கழிக்கணும்? 100லேருந்து கழிக்கணுமா? 100லேருந்து கழிச்சா 100லேருந்து 60 கழிச்சா 40. இதுதான் கொஸ்டினில் இன்டெரக்டாக கொடுத்தாங்க. மீதம் உள்ளவர்கள் பெண்கள். ஓகேவா? அப்போ அந்த பெண்களுடைய சதவீதம் என்ன? 40%. ஓகேவா? 40% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே பெண்களுடைய சதவீதத்தை கண்டுபிடிச்சாங்க. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 500 × 40 இது நீங்கள் போட்டிங்கன்னா 20,000. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா